வாயாளிகளா வர்றவெல்லாம் மாமா மத்தாலதானே மாமானே கோமால சொல்லி மீன் போகணும். ராசி அந்த மாதிரி ராசி மயிர் ராஜி ஒரு ராஜி உடம்புக்கு தெரியல விட்டுருங்க. பாத்துக்கா ஒரு ராஜி பாரு என்ன ஆரம்பிச்சோம் தட்டிட்டே தான் இருப்போம். ஓ குளிர்கார அங்கிள் அவர் குளிர்கார அங்கிள் எல்லாம் குளிர் காலத்துல இந்த ஊருக்குள்ள தக்காளி பழமாட்ட தளத்தலன்னு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கனே. எங்க அது மாதிரி வந்திருக்குது? சொல்லு விளக்கம் சொல்ல. இந்த ஊருக்குள்ள என்கிட்ட பேசுவதற்கு ஒரு ஆளான ஆள் கூட இல்லையா? யார் அப்பா மாதிரி நீ நினைச்சுதான் வேற படுத்துக்கிறாரு. அது 6 பேருமா அப்பா மாதிரி நீ நினைச்சுக்கிட்ட 6 வேலை இல்லாம வர்றாரு பாரு. இவர் யார் பெரியப்பா மாதிரியா? சித்தப்பா எத்தனை மாதிரி தான் கூப்பிடுவேன். ஏண்டிங்கடா கண்டாரா ஓத்தோலப்பா அல்லு செல்றா ஜெத கொடி பேருங்க மோயா அந்தர் ஜெத கண்டாரல் பிள்ளையா பிள்ளைய பாரு மயிரா பாரு அவள பாரு உன்ன பாரு. ஓ அண்ணா அண்ணா கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அண்ணா பிடிக்காது. அண்ணா அவருக்கு பிடிக்காது. கூப்பிடு பார்க்கலாம். ஓ கோமாளி தாத்தா வயசாகி போச்சா? நினைக்கிறேன் நீ வயசு கம்மிதான். அப்படி நீ நினைக்கிற மாதிரியே இல்லம்மா. வாரத்துல 3 நாளைக்கு தான் டை அடிப்பாரு. ஆமா 3 நாளைக்கா? வயசு கம்மி. ஓ ரவி சித்தப்பா இவங்க சின்ன நானே போச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாவா? ஓ ரவி பெரியப்பா. ஏன் பெரியப்பா இருந்தேன் நானு பலன்னு தகத்தகன்னு உன்னை பார்த்தா மனசுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் பெரிய வேலையில் இருக்கிற ஆளு அப்படி இருப்பாரு பாரு. அவர்கிட்ட போய் வேகமா இங்க இருந்து ஓடுற வேகத்துல 2 மா போட்டு கூப்பிடுமா. 2 மாவா? 2 மா போட்டா வந்துருவாரா? ஐயோ உடனே வருவாருமா. ஓ 2 மா மயிருமா பொம்பளை பாரு மயிரா பாரு 2 மா 3 மாட்டு 2 மாவையும் ஒன்னா சேர்த்து கூப்பிட அப்படியே மசம் பிடிச்சி நாய் பொச்சை கடிச்சு விளையாட்டு வருவான். ஓ கோமாளி மாமா கண்ணே தங்கா பணியாரம் வேண்டி வந்துக்கிறான். அப்படி உனக்கு வந்துருச்சுன்னா அந்த பணியாரத்தை வேகா தின்னுட்டு பறக்குன்னு வந்துச்சுன்னா பொறுக்குன்னு அந்த கவர்ல பேண்ட் அப்படி ஓரமா வச்சு என்ன மயில்குடி ஒரு அழகான பெண்களை பண்ண பாரு. என்ன என்ன இனிக்குது ஏதேதோ இனிக்குது வண்ண வண்ண வந்து வட்டமிட்டு மயக்குது அங்குலோ. அப்படியா? என்ன என்ன இனிக்குது ஏதேதோ இனிக்குது வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வந்து வட்டமிட்டு மயக்குது 5 ரூபா. சரி சரி நீ கண்ணால் அடிச்சாடி வலிக்கலடி நீ சொன்னால் அடிச்சாடி வலிக்குதடி பட்ட காலத்துக்கு மறந்து கிடைக்குமாடி. என்ன என்ன இனிக்குது ஏதேதோ இனிக்குது வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வந்து வட்டமிட்டு கோட்டரை குடிக்காத கண்டாரம்ல திண்டாடிக்கிட்டு தெரியுதா? அவங்க ஊர்ல மாரியானு போட்டிருக்காங்களாமா. அதனால அம்மா தோக்கம் கட்டு தடுமாறுறா. கண்ணம்மா என்னம்மா போனால் போகட்டும். அத்தை பெத்த மல்லிகை பூ அடடா அத்தை கேட்ட முல்லை பூ மாம்பழ கண்ணத்தில மலம செல்லமா பொண்ணமா. சரி உன்னை மாறி மாறி முத்தாரே மலம செல்லமா பொண்ணமா. மங்கம்மா உம்பேரு மதுரையில உட்காரு குளிக்கிறத பார்க்கும் போது என் மல்லம்மா என் பொன்னம்மா அந்த கோயில் மணி அத்தை வெத்த மல்லிகை பூ என் அத்தை கேட்ட முல்லை பூ
உன்னை மாறி மாறி இந்த கோமாளி அந்த பள்ளியும் சேர்ந்துக்கிட்டு வண்டியில வந்தாங்க என்ன பண்ணாங்களோ நம்ம பள்ளி இப்படியே போயிட்டா என்ன பண்றது வேணால இந்த குடியாடுறது தளபதியா போச்சு எனக்கு. கண்ணம்மா கண்ணம்மா பேசக்கூடிய வெண் வார்த்தைகள் போனால் போகட்டும். சீராகம் இருக்கும் தெய்வ சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமையான தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இச்சிங்கார சபையில் அறிந்திருக்க இக்கலைமகள் நாடக சபா எங்க கலைக்குழுவின் சார்பாக இந்த நெஞ்சார்ந்த முதற்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நாளைக்கு செந்தில்குமார் டாக்டர் போய் பாரு. கண்ணம்மா இன்று வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்திருக்க நாடகம் என்ன சொல்லுடி. அதாவதுங்க நீ நாடகத்துல பொம்பளை வேஷம் மட்டும் தானே வந்துக்கிற. ஆமா. நீ வகுத்து ஜோர் தான் தானே. நீ வகுத்து ஜோர் தான் தானே. ஆமா. நீ பொம்பளை சின்ன பிள்ளை தானே. ஆமா. நல்ல ஆட்ட சாட்டமா ஓடி ஓடி ஆடுறா ஓடுற. ஆமா. நீ பொம்பளைங்கிற கருவத்தில் இருக்கிறீல்ல, ஒரு சொம்பு தண்ணி மோந்து நேரத்து மேல ஊத்தி பாக்குற. ஏன் ஊத்த மாட்டேனா? ஊத்தி விட்டு 100 இரு. நானால எத்தனை பக்கம் அடி வாங்கிட்டு வந்து அல்லோ ஊத்த ஆறுன்னு பாத்துக்கோ. இந்த சூட்சம் உனக்கு தெரியும். ஆயா கொஞ்சமா தண்ணி ஒரு நம்ப கொடுத்துருப்பாரு. நாலு உடவுல விடுறேன். என்ன பெத்த தாயாட்டு சாமி சாமியா இருப்பேன். ஒரே சோம்பு தண்ணி மட்டும் பிராந்தி கிடையாது, தண்ணியா தான். உங்க ஊர் தண்ணி உங்க ஊர் கூடமே தான் பாத்துக்கோ. ஏண்டி எல்லா கோமாளிகளும் தூங்கிட்டு இருந்தா தண்ணி ஊத்துவாங்க, இல்லைன்னா போய் எழுப்பிடுவாங்க. நீ என்னடி அந்த படுத்திருந்தா தூக்கி தண்ணி குடுறான்னு. அதாவது மார்கழி மாசத்துல இருந்து மாசி மாசம் 5ஆம் தேதி சிவராத்திரி முடியுதுன்னு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் என்னாச்சு? நிறைய பேருக்கு தண்ணி ஊற்று நிறைய கோமாளி சேர்த்து போயிட்டான். இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எந்திரிப்ப தண்ணி மேல பட்டுருச்சுன்னா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு போய் கரண்ட் பிடிச்ச மாதிரி இருக்கும். குளிருக்கு அவங்க எந்திரிச்ச உடனே போய் சாமின்னு கும்பிடுவாங்க. கண்டிப்பாக கோமாளி ஆக மாட்டானோ அப்படிம்பாங்க. டப் டப்னு சேர்த்து போயிடுவாங்க, சிட்டுக்குருவி கேட்டோம். அதனால தண்ணி ஒரு சொம்பு கொடுத்ததுன்னா அந்த எந்திரிச்சு குடிச்சதுன்னு வைய, ஒவ்வொரு ரொம்ப தண்ணி குடிச்சதுன்னு வைய, ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வருமா? வராது வராது. 6 கேட்டு தூங்குது. இதெல்லாம் சூட்சமா. சரி, இதுதான் தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு ஒண்ணு எந்திரிச்சு போவாங்க. ஆமா, போய் தொட்டுதான் எழுப்புறது. யாரையும் மேல தொட்டி எழுப்ப கூடாதுன்னு ஒரு சட்டத்தில் கொண்டாந்துனாயா. இதுல என்னடி வந்துச்சு உனக்கு? போன வருஷம் சரியான சமாதானம் நடந்து. என்னாச்சு? முக்காடுக்காரருக்கு தான் மெயினா சொல்லி ஆகணும். அதாவது போன வருஷம் ஒரு அம்மா இப்படிதான் படுத்து இருந்தது, பாவம் வந்ததுல இருந்தே தூங்குத, இப்படியே தூங்குத. நம்ம கூத்தாடிங்க யாருன்னு தெரியாதே தூங்குத. நம்ம கூட பிறந்த அக்காலாட்டம் எழுப்பிடலாம், எந்திரி அக்கான்னு. ஒன்னும் அந்த அக்கா எந்திரிச்சிருக்கணும். இல்லைன்னா பேஜாவது கம்முன்னு படுத்து இருந்தா கூட நான் தொல்லை இல்லை, நான் எதுவும் கண்டிருக்க மாட்டேன். அக்கா எந்திரின்னு ஏ கம்முன்றாம் பசங்க இருக்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அக்கா எந்திரின்னு ஏய் முண்டையா பசங்க இருக்கிறாங்க அப்படிங்குது. எல்லாத்துக்கும் சொல்லுது. ஏண்டி நீ எழுப்புறதுக்கும் அந்த அக்கா எந்திரிக்காம பசங்க இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வீட்டுல படுத்துறா வீட்டுக்காரன் எழுப்புறான்னு நினைச்சுக்கிச்சு. வீட்டுக்காரர் எழுப்புறா அண்ணன். ஏண்டி வீட்டுக்காரர் அந்நேரத்துல எழுப்பி என்ன பண்ணுவாரு? மயிறு போட்டு வச்சிருப்பாங்களா? சரி, நம்ம இசைக்காளியம்மன் பிறப்பு. ஆமாடி, இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, உனக்கு தெரியுமா? என்ன உன் பேர் சந்த பிச்சைக்காரி. அப்படிலாம் இல்லடி. ஒரு பெண் பார்த்து ஒரு பெண் அப்படி சொல்லக்கூடாது. ஏய் நான் பொம்பளையா? ஆமாடி, நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன், நான் பொம்பளை. நான் வரப்ப சொன்னேன் பாவாடை தாவணி போட்டுக்கிறதா பொம்பளை, அதுதான் உலக நீதி. நான் வரப்ப சொன்னேன் இல்லையா, என்ன பேண்ட் ஷர்ட் போட்டு வராத அப்படின்ட்டு. ஒரு நைட்டி போட்டு வர மாட்டேன். ஆமா, நைட்டி போட்டு வந்தா தொல்லை இல்ல. சூறாவளி காத்துல அப்படி புடிச்சுன்னு புடிக்கிட்டு போய் முழு மூட்டையா நிக்கலாம், தொல்லை இல்லாத வேலை. சரி கண்ணம்மா, இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, பாடி சொல்றேன். மாதர் பெற்ற அம்மா திரா அப்படி மம்முல்லா
என்னும் மங்கை அவந்தே பாரதி பாப்பாத்தி காடு. இன்னும் இந்த பெண்மணத்தை பாராட்டி பாரதி பாப்பாத்தி காடு அவளை 20 ரூபாய் அன்பளித்துள்ளார். அது முன்னாடி கொடுத்தாங்களா? அவங்க பேர் என்ன? இன்னும் பேரு வேண்டாம்னு சொல்லி ஆமா அவங்க சொத்திலிருந்து 10-20 என்று அன்பளித்துள்ளார். அவர் எந்த முகப்போட தகமுகம் ஆண்டு பேரும் புகழோடு வாழ வேண்டும். ராமோஜயம். கண்ணம்மா அந்தரங்க மதர்மச்ச சுந்தர வடிவமுள்ள என் பெயரோ தேவேந்திராணி. ஓ, உங்கள் பேரோ தேவேந்திராணி. ஆமா. அப்படி நீங்கள் தேவேந்திராணியாக நீங்கள் இருந்தாலும் ஏசாமே உங்கள் தாயார் தந்தையார் யாரு? எப்படி பிறந்த தெரியுமா? எதுல பிறந்த? வடி சொல்றேன். பைரவி 2வது படிக்குது. தேவாதி தேவரலா தேவரலா
தேவாதி தேவர்கள் ஒரு பக்கமும் ம் அசுராதி அசுரர்கள் ஒரு பக்கமும் அமிர்தம் கழிந்தார்கள். ஓ அமிர்தம் கழிஞ்சாங்க. ஆமா. சரி. அந்த அமிர்தத்திலே முதல் பிறந்தது மூதேவி. ஓ முதலாக பிறந்தவளோ மூதேவி. ஆமா. இரண்டாவது பிறந்தது ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. இப்படி 60,000 சப்தரிஷி பெண்கள் பிறந்தோம். 60,000 சப்தரிஷிகள் நீங்கள் பெண்கள் பிறந்திருந்தாலும் ஏசாமே ஏண்டி உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டதா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுடி. யாரு? என் கணவரோ தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன். ஓ தேவேந்திர மன்னன். ஆமா. அப்படி தேவேந்திர மன்னனை நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் ஏசாமே அப்புறம் உங்களுக்கு மேல்படி சமாதானம் இருக்குதா? என்னடி புத்திரபாக்கியங்கள் இருக்குதா? என்னவா இருக்குடி? யாரு பேரு என்ன? பேர் என்ன கேக்குற? தேவியானை, மந்திரமாலா, சித்திரசேனன். ஓ சித்திரசேனன், மந்திரமாலா, தேவியானை என்று சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்தீங்க. ஆமா. அப்படி நீங்கள் பெற்றெடுத்திருந்தாலும் இன்றைய தினம் உங்கள் கணவராகப்பட்டவர் தேவேந்திர மன்னன் அழைத்து வர சொல்லி உத்தரவு. அப்படியா? அடி போலாம். மல்லிகை முல்லிகை பல வாசமுள்ள மலர்களை பறித்து வந்து உங்க பொன்னான பாதத்துக்கு குவித்து தேவேந்திரனை அடிபணிந்தேன் சுவாமி. அப்படியா? என் பாதத்தை விழுந்தபடியா நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எந்த பாதம்
பழுததானே பழுததானே எது உபதேவி வாழ்ந்திருப்பாய் பழுததானே பழுததானே எது பாலதேவி நீ பழுததானே பழுததானே எது உபதேவி நீ வாழ்ந்திருப்பாய் பழுததானே பழுததானே கண்ணா நிறுத்துங்க பேயோட்டு கொஞ்ச நேரம் டீ சாப்பிடுங்க சரிப்பா மன்னா எப்படி எப்படி என் பாதத்தை பணிந்தபடியா பணிந்தபடியால் இந்த பூ உலகில் ஆ, என்றும் நீ சுகமாக பூமுட்டோடு வாழ்ந்திருப்பாய் அப்படியா ஆமா மன்னா ராணியம்மா ஓ ஏன் உங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மன்னா அப்படியே இருந்தாலும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா என்னிடத்தில் ஒரு வார்த்தையா கட்டிய கணவனிடம் ஆ, ஒரு வார்த்தை என்ன ஆ, 1000 வார்த்தை பேசலாம் ஆ, யாருகிட்ட கேக்குற ஏ மந்திரி ஏ மண்டலி சொல்லுங்க சுண்டலி ஏ மந்திரி ஏன் மகாராஜா மகாராஜா ஏ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல எந்த ஊர்ல தான் பார்த்து இது மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க ஏய் இது சாதாரண மட்டவள் இல்ல ஆமா தேவ அமர்த்துல பிறந்தேன் இவ தெய்வ இந்திரன் எங்க தேவ அமிர்தத்துல பிறந்தவங்களா ஆமா அப்படியம்மா அடாடாடாடாடாடாடாடா. ஏம்மா பொறுமையான இடசாமி திடீர் திடீர்னு முன்னாடி கொழுந்தது அது ஒண்ணு இல்ல அவ ஆ, மானிட்டரை பறியுள்ளார் தேவ அமிர்தத்துல பிறந்து மானிட்டரை பறியுள்ளார் பெரியவிட்டாளா? அமிர்தத்தில் பறிவிட்டாள் தேநீர் பெருகிவிட்டாள் அதனாலதான் அவள் சற்று அப்படித்தானே மன்னா கிட்டே வராது அப்படியே இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்த என்னை 1000 சாதி பெண்களை விட்டு அழித்த காரணம் என்ன சுவாமி அப்படியா போர் பைப்புக்கு தண்ணி எடுக்கணுமாமா ஆ, அதனால தண்ணி அடிச்சு ஒரு 30 குடம் வைக்கணும் அதுக்காக உங்களுக்கு கோவப்படுறாரு அப்படியா இருந்தாலும் ஆ, தேவர் சபை அமைக்க வேண்டும் சரி. தேவருக்கா நிறுவனம் வேண்டும் ஆ. அதனால அகில தேவரும் ஆ. தேவர் சபைக்கு வருமாறு ஆ. லிখিত பிள்ளை ஆ. யார் வருகிறார் என்று பார்க்கலாம் பார்ப்போம் அப்படியா